ஹாய் எவ்ரிவான், ஒலிம்பிக்கில் டே 5க்கான இந்தியாவுக்கான அப்டேட். ஆக்சுவலாக இந்த டே நமக்கு ஆல்மோஸ்ட் சூப்பராக தான் அமைஞ்சது. ஏன்னா நிறைய நல்ல நியூஸ்கள். நம்மளுடைய பேட்மிண்டன் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸான பிவி சிந்து, பிரணாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷயா சென் எல்லாருமே ப்ரீ குவார்ட்டர் ஃபைனலுக்கு த்ரூ ஆகிட்டாங்க. அதில் வந்து முக்கியமாக லக்ஷயா சென் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ரேங்கிங் நம்பர் 3 இந்தோனேஷியன் பிளேயரோட விளையாடினார். சரியான கேம் அது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் ஷாட் அப்படின்னு கமெண்டேட்டர்ஸே சொன்ன அந்த ஒரு பேக் ஹேண்ட் ஷாட் மாதிரிலாம் நான் நிறையா சூப்பராக ஆடினார். இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே பெஸ்ட்டு பேட்மிண்டன் கேம் அதுதான். ஸோ இந்த ஒலிம்பிக்ஸில் அப்படி ஆடி ப்ரீ குவார்ட்டர் ஃபைனலுக்கு வந்திருக்காரு. ஆனால் இதில் ஒரு சின்ன அன்ஃபார்ச்சுனேட் என்னென்னா, ப்ரீ குவார்ட்டர் ஃபைனலில் அவர் மறுபடியும் இன்னொரு இந்தியனோட தான் மோதுறாரு. பிரணாயும் அவரும் தான் மோதுறாங்க. ஸோ யாராவது ஒருத்தர் தான் மெடல் லெவலுக்கு போக முடியும். இவங்க 2 பேரும் வேறு பிளேயர்ஸோட ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் விளையாடிருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக 2 பேருக்குமே மெடல் கிடைக்கிற அளவுக்கு சூப்பராக இருக்கும் அவங்க கேம். எனிஹவ் இட் ஹேப்பன். அதுக்கப்புறம் பிவி சிந்து வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1 சைனாவை சேர்ந்த ஒரு டஃப்பான காம்படிட்டரை ப்ரீ குவார்ட்டர் ஃபைனலில் எதிர்கொள்கிறாங்க. மற்றபடி டே 5ல் சூப்பரான அப்டேட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிஷாந்த் தேவ், நம்ம பாக்ஸர் நிஷாந்த் தேவும் லவ்லினாவும் குவார்ட்டர் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரே ஒரு வின்னு போதும், நமக்கு கண்டிப்பாக ஒரு மெடல் கிடைக்கும். ஏங்க பிரான்ஸ் பற்றி யோசிக்கணும், அவங்க சில்வர் கோல்டே வின் பண்ணுவோம் அப்படின்னு எதிர்பார்ப்போமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டர் ஸ்வப்னில் வந்து ஆகஸ்ட் 1 மத்தியானம் 1:30 மணிக்கு ஃபைனல் விளையாட போகிறாரு. இன்னொரு மெடலுக்கான வாய்ப்பு நமக்கு காத்திருக்கு.